ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர், அழகே அழகு, மகா சங்கமம் இந்த சீரியலில் என்னெல்லாம் ட்விஸ்ட்டாக நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது கோமதி, ராஜி, மீனா இவங்க 3 பேருமே இப்போது இங்கே நம்ம மலரோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே நம்ம ராஜி, மீனா, கோமதி இவங்கள வரவேற்கிறாங்க. ஸோ வந்து பார்க்குறாங்க, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. வந்ததும் வராதம்மா. ஏன்னா ஒரு வேலைக்காரி மாதிரி நம்ம மலர் தான் இருக்காங்களே, என்ன சொன்னாலும் எல்லா வேலையுமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறதுக்கு. ஸோ அவங்க எல்லா வெரைட்டியான நான்வெஜ்ஜு என்னென்னா நான்வெஜ் இருக்கோ ஸோ எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, என்னம்மாம்மா வந்ததும் வராதுமா, இவ்வளோ விருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அட என்றைக்கோ ஒரு நாளைக்கு தானே வரீங்க, நீங்கள் வர்றதா சாந்தி ஃபோன் பண்ணி சொன்னா, அதான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன், மலர் தான் இது எல்லாத்தையுமே சமைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ ஊற்றியுமே இந்த பொண்ணு மட்டுமா சமைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம மலருமே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ மலரோட மாமியார் இருந்துட்டு, ஆமாங்க எல்லாத்தையுமே மலர் தான் சமைச்சா, ரொம்ப சுவையாக சமைப்பான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கோமதி, மலர் சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா சமைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. எங்கே நம்ம மீனாவுக்கு அவங்க மாமா வீடுனா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு செட்டும் ஆகாது. அதனால் எதுவுமே வாயை கொடுத்து பேசாமல் நம்ம அதிகம் பிசுங்கி தனம் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடுவோம் 5 நாள் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஸோ மீனாவோட மாமா இருந்துட்டு, என்னம்மா மீனா அப்போல்லாம் துருன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன், இப்போ என்னடானா அமைதியாக இருக்கேன். உடனே கோமதி இருந்துட்டு, அவள் அப்படிதாங்க வீட்டில் கூட நல்லா தான் பேசுவா, என்னமோ தெரியல இங்கே தான் எதுவுமே வாயம் திறந்து பேசவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. அத்தை சும்மா இருங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா மீனா நீ எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கிற ஆள் தானே, எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க பூனை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பூனையா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அதெல்லாம் இல்லை மாமா, சும்மா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம்ல, அதான் டயர்டாக இருக்குது. ஓ டயர்டாக இருக்காம்மா, சரிம்மா நீ சாப்பிட்டு முடிச்சதும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம அதாவது மலர் வந்து சாப்பிட உட்காடுறாங்க. ஸோ கூடவே நம்ம கோமதியுமே மலர் கூட சேர்ந்து பரிமாறியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே 2 பேருமா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ இப்போது இங்கே மலரோட மாமியார் இருந்துட்டு, ஏம்மா மலர் சாப்பிட்டு முடிச்சதும் நீ போயிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுரு, எனக்கு ஒரே அசதியாக இருக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு எங்கள் கோமதி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இம்புட்டு நேரமா இந்த பொண்ணு தானே இம்புட்டு ஐட்டத்தையும் சமைச்சிக்கோ நம்ம எல்லாருக்குமே பரிமாறி விட்டுச்சு, அப்படி இருக்கிறப்போ அம்புட்டு வேலையும் செஞ்சு அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்காதா, நான் வந்ததுலேருந்தே பார்க்குறேன் நீங்கள் எந்த வேலையுமே செஞ்சுதான் எனக்கு தெரியவே இல்லை, எல்லா வேலையுமே இந்த பிள்ளைக்கிட்டே கொடுத்தா எப்படி, அந்த கண்ணாடி எடு, டிவி ரிமோட் எடு, ஃபேனை போட்டு விடு, அது அந்த தண்ணி கீழே ஊற்றிருக்கு அதை தொடச்சிடு, சுடுதண்ணி காய வச்சுட்டு வா இப்படின்னு எக்கச்சக்கமான வேலையை வச்சிங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ என்னடானா போய் துணியை துவைச்சிடுன்னு சொல்கிறீங்க, ஏங்க கூட மாட்ட சேர்ந்து நீங்கள் ஒத்தாசை செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம மலர் இருந்துட்டு, ஐயோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நான் கண்டிப்பாக எல்லா ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி போட்டுருவேன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை இருந்தால் கூட நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மலர் வந்து சொல்கிறாங்க. அட என்னம்மா நீ இப்படி இருக்க, இம்புட்டு வேலையும் செஞ்சால் உனக்கு டயர்டாக இருக்கும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ நம்ம அதாவது மலரோட மாமியாரும் மாமனாரும், என்ன இந்த பொம்பளை வந்து வீட்டு குடும்பத்தை கெடுத்து விட்டுரும் போல் அப்படின்ற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட, அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தை, நீ எதுவும் பேசாதீங்க, மீனா
எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேச தானே செய்வேன், நீ சும்மா இருமீனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே மலரோட மாமியார் அவங்க எல்லாருமே அவங்க இப்போ தூங்குகிற டைம். ஸோ மத்தியானத்தில் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஸோ அவங்க தூங்குறதுக்காக போயிடுறாங்க. அந்த டைமில் கொஞ்ச நேரம் கூட வீட்டில் ரெஸ்ட் எடுக்காமல் உட்காராமல் நம்ம மலர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து கோமதி இருந்துட்டு, என்னம்மா நீ இப்படி ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? கூட மாட வந்து யாருமே ஒத்தாசைக்கு நிற்க மாட்டேங்கிறாங்க. இதோ இங்கே நிற்குதே இந்த பொண்ணு தான் உன் கூட ஏதோ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் மற்றவங்க யாருமே எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மலர் இருந்துட்டு, இது எல்லாமே வழக்கமாக நடக்கிறது தாங்க, உங்களுக்கு வேணால் இது புதுசாக இருக்கும், ஆனால் எனக்கு எல்லாமே பழகிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ பழகிருச்சுன்னு சொல்கிற? இத்தனை பேருக்கு சமைக்கணும், துவைக்கணும், வீடு கூட்டணும், அது மட்டும் இல்லாமல் எந்திரிச்சு போய் அவங்க தண்ணி மொண்டு குடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த தண்ணியை கூட நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் தானம்மா. கூட மாட ஒத்தாசை செஞ்சால் தானே உனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு, நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசி உங்களை ஏதாவது யாராவது சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யாரும் சொல்ல போகிறாங்க? ஆமாங்க, இந்த வீட்டுக்கே ஒருத்தவங்க வருவாங்க. யாருன்னா இது என் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் தங்கராஜி தான். அவர் மட்டும் வந்தார் அப்படின்னா இந்த வீடியோ அப்படியே சைலண்ட்டாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் இங்கே எல்லாருமே கேட்டு நடப்போம். அவர் சொன்னதுக்கு எதிர்மாறாக யாருமே இங்கே இப்போ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப டெரரான ஆள் அவர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்களா, கொஞ்ச நாள் இருந்தீங்களா, நல்ல விதமாக எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு நல்ல விதமாகவே இங்கேருந்து போயிடுங்க, தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் நீங்கள் அவமானப்படாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் மலர் சொல்கிறாங்க. ஸோ மத்தி இருந்துட்டு, அக்கா நீங்கள் சும்மா இருங்கக்கா, ஆண்டி நீங்கள் தான் ஆண்டி ரொம்ப நியாயமாக பேசுகிறீங்க. மலர் அக்காவுக்கு இதெல்லாம் பழகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வேலையுமே அவங்க தான் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. அது மட்டும் ஏன் அவங்களோட பொண்ணு, அந்த பொண்ணு கூட அவங்க பாட்டி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்க. இப்படியெல்லாம் நிறைய எக்கச்சக்கமான கண்டிஷன் இந்த வீட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு நாள் கூட செய்யவே கூடாதுங்க. இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பழைய காலத்து விதிமுறைகள் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விதிமுறையாக சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட கோமதிக்கே தலை சுற்றுது. என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டை நான் எப்போவுமே பார்த்ததில்ல, என் அம்மா காலத்தில் கூட இந்த மாதிரி இவ்வளோ ஒரு அடிமையாலாம் யாருமே இருந்தது கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லா பொண்ணுங்களும் ஏதாவது சும்மா இப்போ மாமியார் மருங்களை வேலை வாங்குற ஒரு காலம்தான் போய்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் நீ என்னம்மா இப்படி இருக்க? அது மட்டும் இல்லாமல் என் மருமகளை எல்லாரையுமே நான் எந்த வேலையுமே சொல்லி நடத்தவே மாட்டேன். அவங்களாம் வந்து செய்கிறேன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன வேலையை தான் செய்வாங்க. ஒட்டுமொத்த சமைக்கிற வேலை எல்லாமே எந்த தான். என் மருமகளுக்கு மட்டும் எல்லா வேலையும் கொடுத்துட்டு நான் இப்படி என்றைக்குமே ஒரு நாள் கூட உட்கார்ந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப தப்பு தானம்மா. இதெல்லாம் நான் உங்கள் மாமியார்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. மதி இருந்துட்டு, சூப்பர் ஆண்டி, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, உண்மையாகவே உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களை மாதிரி ஒரு மாமியார் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த வீட்டோட விதிமுறைகள் எல்லாத்தையுமே மாற்றிடுறேன், உங்கள் மாமியாரையுமே மாற்றி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி. உடனே மலர் இருந்துட்டு, அது மட்டும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க, என் மாமியாரும் என் மாமனாரும் மாறவே மாட்டாங்க, நான் எப்போவுமே இந்த வீட்டுக்கு அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், ஒரு நிமிஷம் கூட நான் உட்காரவே கூடாது, எந்த நேரமும் நான் வேலை பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கேன், கண்டிப்பாக இந்த வீட்டு விதிமுறையை யார் வந்தாலுமே மாற்றவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, கண்டிப்பாக நான் மாற்றி காட்டுவேன் மலர், நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உனக்கு இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க, உனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கண்டிப்பாக அந்த ஒரு சுச்சுவேஷன் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் கட்டாயம் இப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. உடனே நம்ம மத்தி இருந்துட்டு, என்னக்கா எதுக்காக நடக்காதுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும், நம்ம மனசு வைக்கணும்க்கா, எந்த ஒரு விஷயத்தை நம்மளால் முடியும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடித்து சாதிச்சிடலாம். மனசில் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை வைக்கிறோமோ அதுதான் நம்ம ரியல் லைஃப்லேயும் நடக்கும். நீங்கள் பாசிட்டிவாகவே இருங்க, கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும்க்கா, அதுக்கு நம்ம தான் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மதி சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, ஆமாம் மலர், நீ மதியை பார்த்து கற்றுக்கோ, இந்த பொண்ணு மாதிரி இருமா, நீயும் உனக்கு பிடிச்சதை நீயும் செய்யுமா, உனக்கு பிடிச்சதை எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக நீ ஓடி ஓடி உழைக்கிறது
யாருக்கு யூஸு? அவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் நீ உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையிலேயே பிடிச்சதை எதுவுமே செய்யாமல் மற்றவங்களுக்காகவே வேலை செஞ்சு உன்னுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்னா கடைசியில் திரும்பி பார்த்தா உன்னுடைய சந்தோஷம்னு எதுவுமே இருக்காது. கொஞ்சமாவது உனக்குன்னு நீ வாழ கற்றுக்கோமா. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணுமா என்ன? இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஏம்மா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு பழகிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சமையல் அறையில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இங்கே தங்கராசு வராங்க. ஸோ தங்கராஜு வந்ததுமே இங்கே தங்கராஜியோட மாமனார், அதாவது நம்ம மலரோட மாமனார் தான். ஸோ அவங்க எங்கள் கோமதி, மலர், அதாவது மீனா, அதாவது கோமதி, மீனா, ராஜி இவங்க 3 பேர்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் தான் தங்கராஜு, என்னுடைய மாப்பிள்ளை, என்னுடைய பொண்ணோட வீட்டுக்காரர் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவும், உடனே கோமதி இருந்துட்டு, அட என்னங்க நீங்கள், உங்களை பார்த்தா எல்லாரும் டெரர்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆளை பார்த்தா சாதுவான ஆள் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி மொக்க பண்ணிடுறாங்க எங்கள் தங்கராஜியை. ஸோ தங்கராஜ் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இங்கே நம்ம மதிக்கும் மலருக்கும் மதி வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ மலர் வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஐயோ இவங்க வேறு தேவையில்லாமல் எதாச்சும் பேசி வாங்கி கட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா மலர் இதே வார்த்தை பேசியிருந்தாங்க அப்படின்னா மலரை வச்சு செஞ்சுட்டுப்பாங்க. ஆனால் நம்ம கோமதி வந்து இந்த வீட்டோட கெஸ்ட் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட யாராலுமே எதுவுமே பேச முடியல, சைலண்ட்டாக தான் இருக்காங்க. உடனே மீனா இருந்துட்டு, அத்தை சும்மா இருங்க அத்தை. என்ன மீனா, இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் தான் சொன்னாங்களே இந்த தம்பி ரொம்ப டெரரான தம்பின்னு சொல்லிட்டு, பார்த்தா இப்படி பயந்து நடுங்கிற தம்பி மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவோம். உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இந்த வீடு நம்ம வீடு மாதிரியெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட்டுன்றதுனால தான் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் ஏதாவது பேசிட போகிறாங்க அத்தை. அதுக்கப்புறம் உங்களுக்குமே மனசு கஷ்டப்படும்ல. இங்கே பாரு மீனா, யாருக்கு யாரும் அடிமை கிடையாது. அவங்கவுங்க சுதந்திரமாக இருக்கணும். ஆனால் எல்லாருமே இங்கே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் மலர் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. அந்த பொண்ணுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டாமா? அதுக்கு நம்ம எல்லாரும் தானே சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் போராடினா கூட அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். ஆனால் இந்த வீட்டிலலாம் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது அத்தை. தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு வந்தோமா பார்த்தோமான்னு போய்கிட்டே இருக்கோம் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. அட போ மீனா, யாருக்குமே எனக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு பயமே கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை சடான்னு நான் பேசிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ்கிட்ட, சுரேஷ் யாரா இவங்க, எதுக்காகடா இப்படி என்னை மொக்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவங்க என் அத்தை பொண்ணோட மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, ஏதோ கெஸ்ட்டுன்றதுனால நான் சும்மா எதுவும் பேசாமல் இருக்கேன், இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி தங்கராஜ் வந்து இங்கே நம்ம சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சுரேஷ் இருந்துட்டு, விடுங்க மாமா விடுங்க, இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க தங்கராஜை பார்த்து. தங்கராஜுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. டே சுரேஷ், என்னடா உன் பொண்டாட்டி என்னை பார்த்து அவமானப்படுத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீங்கள் ஒரே நிமிஷம் இருங்க மாமா, மதி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு மதியை கூட்டிகிட்டு வராங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ மாமாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க நக்கல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே நக்கல் பண்ணேன், நான் ஒரு நக்கலும் பண்ணல விக்கலும் பண்ணல. அவங்க கலாய்ச்சாங்க, நான் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கலாய்ச்சாங்களா? மாமா எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். அவருக்கு என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த பேச்சை தட்டாமல் கேட்போன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ அவரை பார்த்து சிரிக்கிற, அது எப்படி உன்னால் சிரிக்க முடியுது? எங்க பாரு மதி, இந்த மாதிரி என் மாமாவை கிண்டல் பண்ணி சிரிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அட போயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதி வந்து அங்கேருந்து வந்துடுறாங்க. சுரேஷை சுத்தமாக மதிக்கவே கிடையாது. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியனுமே, சரவணா என்ன சரவணா, ஏதோ ஒரு பலமான யோசனையிலே இருக்க போல், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, என்னமோ தெரியல, வாழ்க்கை நினச்சாவே வெறுப்பாக இருக்குப்பா, ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சரவணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் வாழ்க்கையை நினச்சி தான்ப்பா அந்த மயிலுக்கும் எனக்கும் விவாகரத்து கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே தவிப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா சரவணா, விவாகரத்து இன்னும் உனக்கு கொடுக்கல, ஒவ்வொரு நாளும் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம்.
அப்படி இருக்கிறப்போ நீ கொஞ்சம் மனசை மாற்றிக்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா மனசை மாற்றிக்கோன்னு சொன்னால் எப்படிப்பா, எப்படி மாற்றிக்க சொல்கிறீங்க? என்ன மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ சொல்கிறீங்களா? எப்படிப்பா இப்படி உங்களுக்கு பேசுகிறதுக்கு மனசு வருது? ஏன்ப்பா என் வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே அந்த மயிலுக்காக மட்டும்தான் யோசிக்கிறீங்க. இல்லைடா சரவணா, மயிலுக்காக நான் இப்போ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லைடா. எல்லாமே குழந்தைக்காக தான்டா. குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம்டா அது. அது பிறந்து இந்த பூமியில் வந்து நிற்கிற நேரம் தன்னோட அப்பா அம்மா ஒன்று சேர்ந்து இருக்கிறத பார்த்தா தானே அதுக்கும் நிம்மதியாக இருக்கும். வளர வளர தன்னோட அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்குமே எல்லாமே பூர்ணமாக கிடைச்ச மாதிரி இருக்கும்டா. நீ ஒரு இடத்துலையும் அந்த அம்மாவோட இடத்துலையும் குழந்தை ஒரு இடத்துலையும் அங்கே இங்கேன்னு மாறி மாறி இருக்க போனால் அந்த குழந்தையோட மனநிலைமை என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சாதான் எனக்கு என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியலடா. அதான் திரும்ப திரும்ப இந்த அப்பா உனக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம்டா. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உன்னுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. உன்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலை. நீ நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான்டா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி குழந்தைன்னு ஒன்று வரப்போ அதுக்காக அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்டா. அந்த குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்கலாம், அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு 1000 கனவுகள் இருக்கும்டா. அதை நோக்கி போ சரவணா. குழந்தைக்காக உன் மனசை மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிடா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் மயிலை பார்த்துட்டு வந்தப்போ கோமதி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, முன்ன போல் மயில் இல்லை, செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே உணர்ந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அதாவது புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை வரும். அது மட்டும் இல்லாமல் 2 குடும்பம்னா அதுக்குள்ளே எவ்வளோ சண்டைகள் வரும்டா. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு ரூபமாக வரும். ஸோ அதாவது ஒரே மாதிரி எந்த நேரமும் இருந்தது கிடையாது இல்லையா? தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கிற குணம் தான் பெரிய மனசு குணம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பழமொழியை யோசித்து நீ மயிலை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு குழந்தைய நீங்கள் 2 பேருமா ஒன்று சேர்ந்து வளர்த்தாதான்டா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்கிற சரவணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கண்டிப்பாக என்னால் யாருக்காகவும் என்னுடைய முடிவை மாற்றிக்கவே முடியாதுப்பா. எனக்கும் மயிலுக்கும் எப்போ விவாகரத்து கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இது விஷயமா திரும்பவும் என்கிட்ட பேசணும்னு நினைக்காதீங்கப்பா. என் குழந்தைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறதுக்கு தயாராக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ பாண்டியன் இருந்துட்டு இவன் என்ன சொன்னாலும் இவனோட மனசை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்கானே, குழந்தையோட நிலமை என்ன ஆகும்? ஐயோ நினச்சி பார்த்தாவே நெஞ்செல்லாம் பதறுது அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சரவணன் டெலிவரி பண்ணுறதுக்காக அதாவது வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கவும் முன்னாடி லாரி வருது. ஸோ அதை கவனிக்காமல் ஏதோ ஒரு யோசனையிலே போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் அடிச்சிருந்தா கூட நம்ம சரவணனோட உயிரே மீண்டு வந்திருக்காது. அந்த அளவுக்கு அந்த லாரிக்காரங்க வந்து ஃபோர்ஸாக வந்து கொஞ்சம் வளைச்சி போயிட்டாங்க. இல்லைன்னா நம்ம சரவணனோட நிலமை ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருந்திருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போயிடுறாரு இங்கே நம்ம சரவணன். என்ன இவன் இப்படி ஓட்டிகிட்டு வரான்? இவன் மேலே தப்பா இல்லை நம்ம வேறு ஏதோ யோசனையில் வந்து நம்ம தப்பான ரூட்டில் வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஸோ அப்போ தான் அஞ்சலி வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. சரவணா எங்கே இருக்க சரவணா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் டெலிவரி பண்ணுறதுக்காக வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரவணா இப்போ உன்னை பார்க்க முடியுமா சரவணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக பார்க்கலாம். நான் இந்த டெலிவரியை முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்துடுறேன், நீயும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அஞ்சலி இருந்துட்டு வேண்டாம் சரவணா, கோவில் வேண்டவே வேண்டாம். எப்போவுமே நம்ம கோவிலில் தானே மீட் பண்ணுறோம். இப்போது நம்ம வேறு எங்கேயாவது பீச்சு பார்க்குன்னு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தாராளமாக. சரி நீ
எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் அங்கேயே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லொக்கேஷனுமே ஷேர் பண்ணி விடுறாங்க. இப்போது டெலிவரி முடிச்சுட்டு நம்ம அஞ்சலியை கூட்டிக்கிட்டு ஒரு பார்க்குக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த பார்க்கை பார்க்குறப்போ நம்ம சரவணனுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்குது. அஞ்சலி, நீ வேற இடம் மாற்றி போகலான்னு சொன்னதும் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த இடத்த பார்க்குறப்போவே எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி இருந்துட்டு, எனக்கும் அப்படி தான் சரவணா இருக்குது. ஆமாம், வேறு ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா அஞ்சலி? ஏன் சரவணா? இல்லை, திடீர்னு பார்க்கணுன்னு சொன்னேன், அதுவும் இடம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ என்னவன்னு கேட்டேன். ஆமாம் சரவணா, உன்கிட்ட முக்கியமான விஷயம்தான் பேசணும். நான் என் வீட்டில் உன்னை பற்றி பேசியிருக்கேன். என்ன சொல்கிற அஞ்சலி? வீட்டில் பேசுனியா? என்ன சொன்னாங்க? பயப்படாத சரவணா, பதட்டமும் படாத. அம்மாவும் அப்பாவும் எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லியுமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் நம்ம விஷயத்த சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. உனக்கும் மயிலுக்கும் விவாகரத்து நடந்த அடுத்த செகண்டே நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சரவணா. அவங்களும் முதல்ல இது ஏதாவது பிரச்சனை வரும், ஏற்கனவே உன் வாழ்க்கை பிரச்சனையில் முடிஞ்சிருக்கு, இன்னொரு வாழ்க்கையாவது நல்ல விதமாக வரட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ பிரச்சனையில் போயிட்டு மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இருந்துட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சரவணன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி இல்லை, விவாகரத்து கிடச்சதும் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். அதான் உறுதியாக சொல்லிட்டு இல்லை அஞ்சலி, அதுக்கப்புறம் ஏன் ஒரு தயக்கம் இருக்குது உன்னுடைய பேச்சில்? இல்லை சரவணா, நான் என் அப்பா அம்மா வரைக்கும் இந்த விஷயத்த கொண்டு போயிட்டேன். அவங்களுமே இந்த விஷயத்துக்கு எனக்காக ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா முன்னாடி நான் லவ் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை அவங்க சரியாக அமைச்சு கொடுக்கல அப்படின்றதுக்காக அவங்க இப்போ ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை விஷயத்தில் ஏதாவது மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னா, அதான் என்ன மாற்றம்? என் வாழ்க்கையில் அப்படி என்ன மாற்றம் வரப்போகுது? அப்படி மாற்றம் வருது அப்படின்னா அது உன்னால் தான் அஞ்சலி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரவணா, அது வந்து ஏன் அஞ்சலி இப்படி தயங்கிக்கிட்டே இருக்க? இல்லை சரவணா, ஒருவேளை கடைசி நேரத்தில் குழந்தைக்காக உன்னுடைய மனசு மாறிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என் அப்பா அம்மா கிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே பொய்யா போச்சுன்னா என் அப்பா அம்மாவுக்கும் ஏமாற்றமாக இருக்கும், அதே சமயம் எனக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் சரவணா. இங்கே பாரு அஞ்சலி, நீ எதை நினச்சி கவலையே படாத. இந்த சரவணன் உனக்கு மட்டும்தான். இனிமே யாருக்காகவும் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணழிக்க விரும்பவே இல்லை அஞ்சலி. நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு நம்ம சரவணன் அஞ்சலி எதிர்பார்க்காத டைமில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அஞ்சலிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரவணா, எல்லாரும் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது, உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. இங்கே பாரு அஞ்சலி, இப்போ இந்த நிமிஷம் என் அப்பாவும் என் அம்மாவும் வந்து பார்த்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லார்கிட்டையுமே நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் அஞ்சலி, என் வாழ்க்கை விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன். எனக்கு அந்த மயில் வேண்டவே வேண்டான்றதில் நான் உறுதியாக இருக்கேன் அஞ்சலி. இப்போ வந்து யார் என்ன கேட்டாலும் எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். அடுத்த நிமிஷமே உன் கழுத்தில் தாலியை கட்டி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. சரவணா, இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் வேறு ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு உள்ளுக்குள்ளே பயமும் பதட்டமும் நிறையவே இருக்குது சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, உனக்கு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் வாக்கு கொடுத்த மாதிரி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் நானும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம். நம்ம லவ் பண்ணப்போ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு, இப்போவாவது நம்ம நினச்சதை சாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம அஞ்சலிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு சைடு நம்ம மயில் அங்கேயும் இங்கேயுமா வேலைக்கு போயிட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த பாக்கியத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா? அங்கே இங்கேன்னு வீடு வீடாக போயிட்டு வேலை பார்த்து எவ்வளோ ஒரு கேள்வி முடியாத கேள்விக்கு கழுவிக்கிட்டு இருக்கிறா. இப்படியெல்லாம் இவளை கஷ்டப்பட சொல்லி யார் சொன்னது? இவெல்லாம் இப்படி நான் கஷ்டப்பட்டு தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காயா? ஐயோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கத்த போய் சொல்லுவேன்? இன்னும் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்காக ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் இவளுக்கு என்ன சொன்னாலும் புரியவே புரியாதுன்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது சாப்பாடெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு நைட்டு நம்ம மலர். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போது இது பாத்திரத்தெல்லாம் கழுவிடு மலர், கிச்சனில் எதுவுமே மிச்சம் வைக்காத, வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி ஆகுது அப்போ. ஸோ எங்கள்
கோமதி இதெல்லாம் பார்த்துட்டு உடனேங்க மலரோட மாமியார்கிட்ட, இங்கே பாருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்றதுக்காக அவங்க மேலே எல்லா பாரத்தையும் தூக்கி கொட்டிடுவீங்களா? அவங்களுக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கணும். வீட்டில் நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இனிமே மலர் குறிப்பிட்ட வேலையை மட்டும் தான் செய்வா, மற்றபடி எல்லா வேலையுமே நீங்கள் தான் செய்யணும். ஒழுங்காக போய் பாத்திரத்தெல்லாம் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே ஆர்டர் போடுறாங்க. என்னங்க நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கெஸ்ட்டாக மட்டும் இருங்க. தேவையில்லாமல் இந்த வீட்டோட விதிமுறைகளை மாற்றணுன்னாலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் கட்டாயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் இருந்துட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, இதெல்லாம் பொம்பளைங்க சமாசாரம், நீங்கள் அந்த பக்கம் போய் உட்காருங்க. ஏங்க நீங்கள் இது பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக அப்படி கோவத்தோடு சொல்லவும், இங்கே பயத்தில் நம்ம மலரோட மாமியார் கை பாத்திரத்தில் போய் வச்சிடுறாங்க. ஸோ கழுவவும் ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இவ இப்படி மிரட்டுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே நம்ம மாற்றி மலர்